Okay. Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Thank you, Lord, for bringing us together, Father. All that you want us to learn, Lord, help us to understand, help us to keep it in our hearts, help us to bear fruit, Father, and live for you. Teach us, Father, to use every truth to live lives useful for you, Father. Anything which is blocking it, remove it from our lives. In Jesus' wonderful name, I ask. Amen. ரைட். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நோவா கதை படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து சாப்டர் 9க்கு அப்புறம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? காட் வந்து ஒரு கிரியேட்டர் காடுன்றத பார்த்தோம். ஆம், எப்போ சின் ரொம்ப கூடுதோ அவரால் ஜட்ஜ் பண்ண முடியும் அவரால், இல்லை? ஸோ ஜட்ஜ் பண்ணி அழிக்கவும் முடியும் அவரால். ஸோ தண்ணினால அழிச்சாருன்றத பார்த்தோம். ஆனா, அவர் சொன்ன ப்ராமிஸ் மட்டும் அவரு விடாம வச்சிருக்காரு. என்ன ப்ராமிஸ்? ஈடன்ல ஒரு மெசையா அனுப்புவேன். சாத்தான ஒழிக்கிறதுக்கு ஒரு வித்து வரும். மனுஷரா வரும் அப்படின்ற ப்ராமிஸ வந்து இன்னும் நடந்து முடியல நோவா காலத்துல. அதனால அந்த ப்ராமிஸையும் கடவுள் ஞாபகம் வச்சிருக்காரு. வச்சிருந்து நோவா கிட்ட அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணுவாரு. ஜெனசிஸ் 6:18 இருக்கிற மாதிரி, நான் சொன்ன அந்த கவனன்ட், அந்த சொன்ன ப்ராமிஸ் வந்து உன் மூலம் நடத்தி முடிப்பேன், நோவா மூலம் நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோவா குடும்பத்தை காப்பாத்துறாரு. இல்லை? நோவா குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆம், நோவா நோவா பற்றியாவது கொஞ்சம் இருக்குது. நோவாவோட சன்ஸோ அவங்க ஒய்ஃப்ஸோ அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ 100% அவருடைய ஃபெய்த்னாலையும் கடவுளுடைய கிரேஸ்னாலையும் தான். ஸோ கிரேஸ்ன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு பைபிளில் வர்றது நோவாக்கு தான் வருது. அவர் கிருபையா இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ கிருபைனால தான் காப்பாற்றப்படுறாரு நோவா. இது பார்த்தோம். அப்புறம் ரெயின்போவை ஒரு கவனன்ட், ஒரு ப்ராமிஸாக கொடுக்குறாரு. என்னென்னு? தண்ணினால அழிக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ். எப்போ மழை வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, எப்போ வெள்ளங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு ரெயின்போ இருக்கும் அந்த எண்டில். அது அவருடைய ப்ராமிஸை காப்பாற்றுது. திரும்ப ஒரு சன்ரைஸ் உண்டு, சன்செட் உண்டு. நல்லவங்கனாலும் சரி, கெட்டவங்கனாலும் சரி, உலகம், பூமி, கிரியேஷன் கண்டினியூ ஆகும் அவருடைய சித்தம் வரைக்கும். எது வரைக்கும்? தீனால அழிக்கப்படுற டைம் வரைக்கும். ரைட்? அது பீட்டர் எழுதின மாதிரி தீ தீ தான் அடுத்த வெப்பன். இப்போ வெள்ளமா இருந்துச்சு நோவா காலத்துல, நெக்ஸ்ட் வந்து ஃபயரா இருக்க போகுது. அந்த ப்ராமிஸ்ல நமக்கு தெரியும். சரி. ரெயின்போ வந்து இன்னொரு ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா, நமக்கு இப்போ இந்த ப்ராமிஸ் தெரியும்ல, ரெயின்போ இந்த மாதிரி ஒரு கவனன்ட் ஒன்று, ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாருல்ல, அழிக்க மாட்டேன், தண்ணினால அழிக்க மாட்டேன்னு. அது ஒரு ஒரு வினோதம்னு சொல்கிறதா, ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட். கடவுளுடைய த்ரோன் இருக்குல்ல, ராஜா ராஜா உட்காந்துருக்க மாதிரி அவருடைய சிங்காசனம் இருக்கிறத பற்றி எங்கெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு, ஐசாயால இருக்குது, எசேக்கியல்ல இருக்குது, ரெவலேஷனில் இருக்குது, அங்கே எழுதியிருக்கும் போதெல்லாம் அந்த டிஸ்கிரைப் பண்ணுற இடத்துல, அதை விவரிக்கிற இடத்துல ரெயின்போ இருக்குது. அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ரெவலேஷன் 4:2ல் 3ல் பார்த்தீங்கன்னா, அந்த த்ரோன், அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் கட்டாயம் ஹெவனில் காட் இருக்கிற சிங்காசனத்து ரூம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மனுஷரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. நான் மனுஷருக்கு கண்ணால் காதால் பார்க்குறதெல்லாம் நம்ம கிரியேஷன் தான் பார்த்துருக்கோம். கடவுள் நம்ம என்ன படைப்புகள் வைத்திருக்கிறாரோ அந்த படைப்புகளை தான் நம்மளால் பார்க்க முடியுமே ஒழிய ஹெவனில் அவருடைய இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பீப்புளால் முடியவே முடியாது. அதனால தான் அது ஜானா இருக்கட்டும், ரெவலேஷன் எழுதும் போது எசேக்கியலா இருக்கட்டும், ஐசாயா இருக்க மட்டும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க எழுதுறதுக்கு. அதை விவரித்து எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை எழுதும் போது வேடிக்கை வேடிக்கையாக வித்தியாசமாக இருக்கும். அவங்களால எழுத முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை தான். அதனால் அதை மனசில் வச்சுட்டு வாசித்து பார்க்கணும். நம்ம இமேஜினேஷனில் இருக்கணும்ன்ட்டு இல்லை இல்லையா? சரியா? ஸோ அதில் வந்து அவங்க கடவுளுடைய த்ரோன் சிங்காசனத்தை சுற்றி ரெயின்போ மாதிரி ஷைன் பண்ணி இருந்திருக்கு, என்னமோ இருந்திருக்கு. ஓகே. ஸோ அது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பாயிண்ட்டுக்கு வரும். நவ் ஆடம் கிரியேஷன்லேருந்து இது 10வது தலைமுறை நோவா.
ஆல்ரைட். ஸோ ஆடமுடைய மூத்த மகன் கெயின் பத்தி கொஞ்சம் விவரங்கள் இருக்கு. ஆனா அதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அங்க போவே போகாது. அதுங்க அங்க போய் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. ஏன்னா கெயின் குடும்பத்துல ஜீசஸ் வராதனால. ஃபுல் பைபிள் ஜீசஸ் வர்றத பத்தி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீசஸ பத்தியே தான் இருக்கும். ஓகே. ஸோ ஜீசஸ் அந்த குடும்பத்துல பிறக்கலல்ல. ஸோ அந்த ஸ்டோரி ஃபினிஷ்ட். அதோட முடிஞ்சிரும் அந்த இது. ஏபல் இறந்து போயிடுறாரு. 3வது மகன் செத் குடும்பத்துல தான் அடுத்த தலைமுறையா வளர்ந்து வந்து அதுல லாமெக்கு, நோவான்னு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நோவா ஃபேமிலி ஆர்க்ல ஏறுறாங்க, போட்ல ஏறுறாங்க. 3 மகன்க அவங்களுக்கு. அவங்க ஏறி தான் அந்த டைம்ல தான் ஃப்ளட் வருது. ஓகே. வேற மக்கள் இருந்திருக்கணும். கரெக்ட்டா? ஸோ அது இல்ல. வேற வேற எதையும் யூகிக்க வேண்டாம். பட் ஃப்ளட்டுக்கு அப்புறம் நோவா ஃபேமிலி மட்டும் தான் இருந்தாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அம் அதான் ஏன் இது இம்பார்ட்டன்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ஃபேமிலி. சரி. ஆர்க் வந்து ஒரு மலை மேல நின்னதுக்கு ஒரு காரணம் ஒரு 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 இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துச்சு. அது ஒரு வேடிக்கையா இருந்தது. ஸோ ஐம் ஷேரிங் வித் யூ. ஏன்னாக்கா அம் ஆர்க்குக்குள்ளேயே ஒருவேளை சேஃப்டின்ட்டு இந்த குடும்பம் இருந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால தான் ஒரு மலை மேல நிறுத்தி கட்டாயம் நார்மல் ஜீவிதம் வாழணும்னா இறங்கி போய் ஆம், நா- ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள வந்து வயலோ ஆடு மாடு வளர்க்குறதோ இல்லைனாலும் செய்திருக்கணும் அவங்க. ஸோ அது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால தான் மலை மேலே நின்றுச்சு ஆர்க்கு அப்படின்ட்டு. அது நாட் ஷுர். ஓகே. எனிஹவ், ஸோ நோவா குடும்பம் இறங்கி வந்தாங்க. ஸோ டோ இமேஜின் பண்ணாதீங்க. கேவ்மென் மாதிரி நம்ம சயின்ஸ் புக்கில் எழுதியிருக்கோம்ல, அப்படி இமேஜின் பண்ண வேண்டாம். ஆம், ஆடமோட சன் கெய்னே தனி சிட்டிக்கு போகும்போது அது சிட்டி சிட்டி அடுக்குமாடி வீடுகள் இருந்தது, மியூசிக் இருந்தது, மெட்டலர்ஜி இருந்தது, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இது இன்னும் 10 தலைமுறைக்கு அப்புறம். ஸோ தேவர் இன்டெலிஜென்ட் பீப்புள், இல்லை சிவிலைஸ்டு பீப்புள். காட்டு மிராண்டி மாதிரி கிடையாது. தே நியூ எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தாங்க அவங்க. ரைட். ஸோ அவங்க வந்து நோவா செய்த முதல் ஒன் ஆஃப் காரியங்கள் ஆல்டர் கட்டினாரு. அந்த இதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ணினார் இல்லையா? ஸோ அந்த இது திராட்சை தோட்டம் வச்சிருந்திருக்காரு. அந்த அரராத் மலை அந்த ஃபோட்டோ உங்கள் ஸ்க்ரீனில் இருந்துச்சுன்னா அதுதான் அரராத் மலை. இப்போ உள்ள அரராத் மலைன்னு ஒரு மலை. ஆம், அர்மீனியான்ற கண்ட்ரிலேருந்து எங்கே பார்த்தாலும் அது தெரியும். ஆம், அவங்க வீடு நான் ஐ திங்க் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு மறக்க முடியாத ஒரு பாயிண்ட்டு. அர்மீனியாவில் வீடு கட்டினாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாவது இந்த மலை தெரிகிற மாதிரியே தான் கட்டுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கும் அவங்களுக்கு, அந்த அர்மீனியன் மக்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நிஜமாவே ஒயின் செய்கிற பழக்கம், கிரேப்ஸ் செய்கிற பழக்கம், நான் இந்த மாதிரி ரொம்ப பல்லாயிரம் வருஷமா இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தே சே அங்க 800 டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் உலகத்துல எங்க இருக்குன்னா இந்த ஏரியால தான் இருக்கு போல. ஸோ ஒருவேளை அதில் இருக்கலாம் இல்லையா? நமக்கு இந்த லிங்க் பைபிள் லிங்க் இருக்கிறனால இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே. அவர் போட்டாரா? அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஆம், ஆமா. அது குடிச்சிட்டு அது ஆமா. அது நடக்கும். ரைட். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஐ திங்க் நமக்கு பாடமா இருக்க வேண்டிய பாயிண்ட்டு. யோசிச்சு பாருங்க. ஆம், மனுஷர் மன் மேன் வந்து சின் பண்ண தான் செய்வாங்க இல்லையா? தே ஆர் நாட் பியூர். இவரு இதை விட க்ளோஸரா கடவுளுடைய ஆக்ஷன்ஸை பார்த்துருக்க முடியாது. பட் ஸ்டில் ஹீ ஃபெயில்டு இல்லை? ஹீ இஸ் நாட் ஹோலி. ஹீ இஸ் ரைச்சஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். மற்றபடி ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபெயிலியர். அவரும் தப்பு தான் பண்ணுறாங்க. ஸோ மேன் ஆல் மென் ஆர் சின்னர்ஸ். பால் சொல்றதுல தப்பு இல்லைல்ல? ரோமன்ஸ் 3ல சொல்ற மாதிரி எல்லாரும்
we fail. We all fail. That is why கடவுளே வந்து சிலுவ வரைக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். மனுஷரால பியூரா வாழ்ந்திருக்க முடியும், அப்படி வில் பவர்னால வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னா, ஜீசஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளே வரணும்ன்ட்டு இல்லை நம்மளை மீட்கிறதுக்கு. இல்லை, மனுஷரை நீங்களே பியூரா வாழ்ந்து வந்து சேருங்கன்னு கடவுள் சொல்லியிருக்கலாம். ரைட்? ஆமாம். அதனால தான் ஈவன் திஸ் இஸ் ரெக்கார்டட். மோசேயுடைய 600 இயர்ஸ் ஓல்டில் தான் ஃப்ளட் வந்தது. கரெக்ட்? அண்ட் அதுக்கப்புறம் 300 இயர்ஸ் இருந்தார் அவர் உலகத்தில். கரெக்ட் தானா? ஸோ 900 வரைக்கும் இருந்தார் அவர். ஆனால் அந்த 300 இயர்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஹோலி ஸ்பிரிட் ரெக்கார்ட் பண்ணது இந்த ஒரு ஈவெண்ட் தான். ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ஸ்டோரியில் அவருடைய ஃபெயிலியரை தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாட் அவர் எப்படி வாழ்ந்தார், வெற்றிகரமாக வாழ்ந்தாரா, நல்லா வாழ்ந்தாரா, பிள்ளைங்களை நல்லா வளர்த்தாரா, அந்த அதுகள்லாம் எதுவுமே விஷயமே இல்லை. ரைட்? ஸோ குட் பாயிண்ட் ஃபார் அஸ். காட் யூஸ்ட் நோவா. Noah, even though he's a great guy, he's a man after all. He's a sinner after all. அதை ஹைலைட் பண்ணி இருக்கு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்களேன். இந்த சின் நடந்த இடம் ஒரு கார்டன். கரெக்ட்? ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது ஒரு புது உலகம். உலகத்தில் ஒரு கார்டனில் ஒரு மேன் ஒரு பழத்தினால சின் என்டர்ட். கரெக்டாக இதே மாதிரி தான் எங்கேயோ முன்னாடி நடந்ததில்ல. ஃப்ளாஷ்பேக். ஆடமும் இதே தான். ஒரு புது வேர்ல்டில் ஒரு கார்டனில் ஒரு மேன் ஒரு ஃப்ரூட்னால சின் வருது. ஸோ வெரி சிமிலர் ஸ்டோரி. ஒருவேளை அதுவும் டு ஹைலைட் ஆல் மென் ஆர் சின்னர்ஸ். சின் அழிஞ்சு போகலை. கரெக்டாக அந்த ஃப்ளட்னால சின் ஒளிஞ்சு பியோர் வேர்ல்டாக மாறலை. தட் டிட் அது நடக்கலை. தட் டிட் நாட் ஹேப்பன். சின் இஸ் ஸ்டில் தேர் ஆன் அர்த். ரைட்? ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த 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 ஸ்டோரி, பர்டிகுலர் ஸ்டோரி. கரெக்ட். நம்ம அதை பார்ப்போம். ரைட். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் லெசன் டு லேர்ன். எதனால ரைச்சியஸ்? அவருடைய ஃபெய்த்னால. ரைட்? நோட ஃபெய்த் இஸ் ரியலி கிரேட். ஏப்ரஹாமோட ஃபெய்த் ஃபியூச்சரில் வரும். அதே மாதிரி தான் அவருடைய ஃபெய்த்னால ஹீ இஸ் கன்சிடர்ட் ரைச்சியஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி நோவாவோட ஃபெய்த் தான் மோர் இம்பார்ட்டன்ட்னு இருக்கும். ஹீப்ரூஸ் 11:7 இருக்கு. யாராவது வாசிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 11:7. ஸோ ஹீப்ரூஸ் 11ல் வந்து ஆல் பீப்புள் இன் பைபிள் அவங்களுடைய ஃபெய்த்தை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கோம். இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ அதுவும் த புக் இஸ் ரிட்டன் டு ஹீப்ரூஸ், ஹைலைட்டிங் டு தெம். ஏன் அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் ஸ்பெஷல்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஃபெய்த் அப்படின்ற பாயிண்ட்டு ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ ஹீப்ரூஸ் 11:7. It was by faith that Noah built a large boat to save his family from the flood. He obeyed God who warned him about things that had never happened before. By his faith, Noah condemned the rest of the world and he received the righteousness that comes by faith. ஸோ இட்ஸ் ஒன்லி பை ஃபெய்த். அவர் பார்க்காத ஒரு மலை, அதுக்கு அது ஹீ டென்ட் பாதர் இல்லை. ஹீ ஜஸ்ட் ஹேட் ஃபெய்த். ஓகே, கடவுள் சொல்கிறாருன்னா அது உண்மைதான் அப்படின்னு நினச்சி ஹீ ஜஸ்ட் வென்ட் ஆன் டூயிங் ஹிஸ் ஜாப். அதனால he is considered righteous because of his faith. Yeah, ரொம்ப important for us to keep in mind. மனசுல ஞாபகம் வைக்கிறது. He is also a sinner, remember? So only by his faith he'll be saved. Same applies to us also. So good lesson. Another point to remember, faithனா நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா யூஸ் இல்லை. ரைட்? that is not faith. Faith is an action word. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. It's not a feeling.
இட்ஸ் நாட் அ தாட். ஒரு நினைப்போ ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கிறதோ கிடையாது. ரைட். ஃபெய்த் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப் மாதிரி. ஏன் வேர்பு? ஏன்னா ஃபெய்த்துக்கு அப்புறம் ஃபெய்த்தை எப்படி வெளியில காட்டுவாங்க? ஃபெய்த்ஃபுல்லா இருக்க பீப்புள் ஒபே பண்ணுவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் வேர்டு ஷுட் பி ஒபே. ஸோ ஒன்லி தோஸ் வித் யார் ஃபெய்த்ஃபுல்ன்ற இருக்காங்களோ அவங்க கட்டாயம் வினோதமா ஏதாவது செய்வாங்க. தேல் ஒபே. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்வாங்க. தேல் டூ ஒபே தட். ஸோ இப்போ நோவா டைமில் ஹீ பில்ட் அன் ஆர்க். இல்லை 150 இயர்ஸாக உட்காந்து அவர் கெட்டினாரு. மழையே என்னன்னு தெரியாத ஒரு காலத்தில் ஹீ பில்ட் அன் ஆர்க். ஸோ தட் இஸ் வியர்டு. தட் இஸ் ஃபனி. ஸோ அந்த அந்த அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ரைட். ஸோ ஒரு ஃபெய்த் இருந்தால் தான் அது வெளிப்படையாக காரியங்கள் செய்வாங்க. ஏப்ரஹாம் ஊரை விட்டுட்டு வந்துட்டாரு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம். நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கட்டும், அதுவும் அதே தான். ஒரு மீன் பிடிக்கிறவங்க கிட்ட ஜீசஸ் ஃபாலோ மீன் சொன்னார்னா அவரை நம்புறவங்க தான் வந்திருப்பாங்க இல்லையா? இல்லாட்டி இவர் யார், இவர் ஏன் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு போயிருக்கோம். ஸோ there is an action after the faith. So remember that also. Okay. ஸோ பைபிளில் அதுவும் நிறையா இருக்கும். அவர் கடவுள் சொன்னதெல்லாம் செய்தார். நோவா டிட்னு நிறைய வசனங்கள் வரும். ஸோ he did all that. So the same thing applies to us as well. So he also says go. எப்போ கம் சொல்வார் ஆர்க்குள்ள வர சொல்றதுக்கு. and then he'll say go from the ark. ஆர்க்லேருந்து வெளியில் போய் காரியங்களை செய்ய. இந்த கோ சொல்றது நமக்கு தெரியும். ஐசாயாக்கு சொல்வாரு, நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, எவ்ரி பிலீவருக்கு சொல்லியிருக்காருல்ல, கோ ஸ்ப்ரெட் த மிஷன் சொல்லியிருக்காரு. ஸோ ஹீ கிவ்ஸ் அஸ் அ ஜாப். ஸோ ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்? ஃபெய்த், நான் ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ்ன்னு சொன்னால் என்ன என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காரு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கமாண்ட், ரைட்? இட்ஸ் அ blanket command for all believers, for the church, for all Christians. அதனால we have to start doing that. அதுக்கப்புறம் அவர் ஸ்பெசிஃபிக்காக he will maybe tell you more clearly what he wants you to do. Okay, so God's will for our lives வந்து we can find out. சரி, faith demands action. அதனால தான் ஜேம்ஸ் இஸ் டெல்லிங், ஜேம்ஸ் 2:17 இருக்கும், ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு வேலை ஒன்றும் செய்யலைன்னா இட்ஸ் லைக் யூ ஹாவ் அ டெட் ஃபெய்த். அது சொல்லி ஒரு யூஸ் இல்லை அப்படின்ட்டு. ஜேம்ஸ் 2:17 வாசிக்கிறீங்களா? ஜேம்ஸ் 2:17. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். ஜேம்ஸ் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஆமா, இல்ல கிரியை இல்லைன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா அது வந்து ஒரு டெட் ஃபெய்த். அது ஒரு யூஸே இல்லை. அதனால எவ்ரி பிலீவர் நம்ம ரொம்ப யோசிச்சு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி கடவுள்கிட்ட, வாட் யூ வாண்ட் மீ டு டூ, எனி பர்டிகுலர் ஒர்க் இருக்கா இல்லையான்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்னா ஹீல் ஆல்சோ டெல் யூ. ஸோ தேர் வி கோ. ஸோ லெட் அஸ் பி வெரி கிளியர் வித் தட். ரைட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த டைம்ஸ் ஆஃப் நோவா பற்றி படிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன், இன்னொரு பாயிண்ட் வந்து ஜீசஸ் அவருடைய எண்ட் டைம்ஸ் பற்றி பேசும்போது அவர் இந்த நோவா காலத்துக்கார டைம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஓகே, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம நோவா காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம். ஏன்னா நோவா காலத்தில் ஃபெய்த்ஃபுல்லாக கடவுள் பை காட்ஸ் கிரேஸ் காப்பாற்றப்பட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல்னா ஒரு 8 பேர் இருந்தாங்க. ரைட். ஜட்ஜ்மெண்ட் டைம்ல இருந்து காப்பாற்றப்பட்ட பீப்புள் அப்படின்ட்டு. அப்போ நிறைய டேர்ம்ஸ் அதில் இருக்கு. கிரேஸ் இருக்கு, ரைச்சியஸ்னஸ் இருக்கு, ஃபெய்த் இருக்கு, டெலிவரன்ஸ் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, காடோடைய கோபம் இருக்கு, ஆல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. அண்ட் தேர் ஆல் சிமிலர், எல்லாம் சேம்.
அதனால முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ எங்க சொல்றாரு ஜீசஸ்ன்னு ரொம்ப குயிக்கா சொல்லிடுறேன். இந்த போர்ஷன் நம்ம படிக்கணும்னு வரல. பட் அந்த டேஸ் ஆஃப் நோவாக்காக ஐ எம் கோயிங் தேர். மேத்யூ 24:37 அந்த 24 சாப்டர்லயே ஃபுல்லா ஆக்சுவலி சாப்டர் 3 24 verse 3ல இருந்து இருக்கு. அப்போ வந்து டிசைபிள்ஸ் வந்து கேட்குறாங்க, எண்ட் டைம்ஸு உங்கள் வருகைலாம் எப்படி இருக்கும், எப்போ நடக்கும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வேர்ஸ் 3லேருந்து ஒரு 14 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ச் டைமை குறிக்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஜீசஸ். சர்ச் டைம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்? கஷ்டங்கள் வரும், வார் இருக்கும், ஃபேமின் இருக்கும், இதெல்லாம் எண்டு டைம்ஸ்னு கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் தான். பட் காஸ்பல் ஹேஸ் டு ரீச் டில் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு ஃபர்ஸ்ட் 14 வேர்சஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜீசஸ் நான் வர்றது வந்து நீங்க ஏமாந்துடாதீங்க, அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து இல்லை, கிரைஸ்ட் அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னெலாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்பிக்கிட்டு போயிட்டுலாம் இருக்காதீங்க. ஏன்னாக்கா மெயின் பாயிண்ட் டு நோட் வந்து ஒரு சைலண்ட் சைலண்ட்டாக நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. நான் ரிட்டர்ன் வரும்போது இன்னும் ஃபஸ்ட்டு வருக ரொம்ப குவயட் இல்லை, ஒரு லேம்ப் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப குவயட்டாக ஒரு கார்பெண்டர் ஃபேமிலியில் அமைதியாக இல்லை, ராஜாவோட மகனா அப்படிலாம் பறக்காமல் அப்படி இருந்தார். சர்வெண்ட் சர்விங் மோடில் இருந்தார். பட் த செகண்ட் டைம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வரும், எவ்ரிபடி வில் நோ ஜீசஸ் இஸ் பேக். கரெக்டா? அது ஒரு எங்கேயோ வந்துட்டாராம், நம்ம எல்லாரும் போய் பார்க்கணுமா அப்படி இருக்காது. இட் வில் பி இன் த கிளவுட்ஸ், இட் வில் பி லவுட், ட்ரம்பட்ஸ் வில் பி தேர், ஏஞ்சல்ஸ் வில் அனௌன்ஸ், லைட்னிங் மாதிரி சடார்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வருவாங்க. அதனால டோன்ட் கெட் டிசீவ்ட். இடையில வர எந்த கதையையும் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் அதில் ஹைலைட் பண்ணுவார். அது ஒரு 27 வரைக்கும் வேர்சஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேர்ஸ் 31 வரைக்கும் மீதி போர்ஷனில் எப்படி செயின்ஸ் எல்லாம் பிலீவர்ஸ் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்துப்பாரு. எவ்ரிபடி வில் பி டுகெதர். அந்த பாயிண்ட் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன். ஸோ லாங் சாப்டர் ரைட். அதில் ஜீசஸ் வந்து அவருடைய செகண்ட் கம்மிங்கில் உள்ள வெவ்வேறு பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச் ஏஜ் பற்றி இருக்கும், கஷ்டங்கள் வரப்போகுதுன்றது இருக்கும், ட்ரிபுலேஷன் டைம் இருக்கும், ஃபைனலாக அந்த ஹெவனில் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்கன்ற பாயிண்ட் இருக்கும். பட் எந்த டைமை பற்றி நோவா காலம் மாதிரி இருக்கும்ன்றதை எழுதியிருக்காருன்னா ராப்சர் பற்றி பேசும்போது எழுதியிருப்பார் அவர். அது ஏன் எழுதியிருக்காருன்னா ராப்சர் வந்து திடீர்னு நடக்கிற ஒரு இவெண்ட். அதுக்கு முன்னாடி சைனோ சிம்பலோ இது நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னோ அப்படி எதுவும் கிடையாது. இல்லாதது ஒரு ராப்சர் டைம் ரைட். அந்த டைம் வந்து சடன்னா திருடனை போலன்னு இருக்கும், மின்னல் மாதிரின்னு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல கூட ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாருல்ல, சொல்லியிருப்பாரு ரைட். ஸோ அதாவது நார்மல் லைஃப் நடந்துகிட்டு இருக்கு, அந்த டைம்ல தான் திடும்னு நடக்கிற ஒரு காரியம் ராப்சர். எப்போ வரும்னு தெரியாம நடக்கிற ஒரு காரியம். அந்த 10 வெர்ஜின்ஸோடைய பேரபிள் ரைட். அது இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த வருகைன்னு பேசி திடும்னு நடக்கிற மாதிரி இருக்கும், அது ராப்சர். ஆனால் அதே இது செகண்ட் கம்மிங்னு நம்ம செயின்ஸோட ஹார்ஸில் ரெவலேஷன் 19ல எக்ஸ்பிளைன் பண்ணி வராருல்ல, மேயத்துலேருந்து இறங்கி வராரு, வேர்ல்டுக்கு இறங்கி ஏர்த்துக்கு இறங்கி வருவார்ல, அது நடக்கிறதுக்கு முன்னாடி பவுலா இல்லாட்டி ட்ரம்பட்டா ஏஞ்சல்கள் இது பண்ண அந்த கோபங்கள் ஒன்றுன்னா கடவுளுடைய கோபம் ஏர்த்தில் விழும். அப்போ அது ஆர்டரில் இருக்கு, சீக்வென்ஸாக இருக்கு, ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படி வரிசையாக ஆர்டரில் இருக்கு. ஸோ அந்த ஆர்டரில் நடக்கும். ஆனால் அதெல்லாம் ராப்சருக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள். ராப்சருக்கு முன்னாடின்னு ஒரு 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 சைன் சிம்பிள் கிடையாது.
இட் கேன் ஹேப்பன் எனி டைம். அதனால தான் பிலீவர்ஸ் ஜீசஸ் அப்புறம் உள்ள அந்த அப்பாசில் காலத்திலிருந்து தே ஃபீல் எப்போனாலும் நடந்துரும், இப்போ நடந்துரும், இப்போ நடந்துரும், எப்போனாலும் நடக்கும்னு ஒரு வெயிட்டிங்லேயே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பீரியடை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நோவா காலத்தை பற்றி சொல்கிறார். எப்படி நோவா காலத்தில் தே டென்ட் கேர், வெள்ளம் வரப்போகுதுன்னு நோவா 150 இயர்ஸாக சொல்லியிருந்தாலும் குடுக்கல் வாங்கல், கல்யாணங்கள் நடக்குது, பிஸ்னஸ்கள் நடக்குது, ஸ்கூலு, பாடம், படிப்பு, வேலைன்னு எல்லாம் நார்மலாக நடந்திருக்கு. அதெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டே இருக்கும்போது இது டிம்முன்னு அதுவும் ரேப்சரும் அதே மாதிரி இருக்கும். இன்னும் நார்மல் லைஃப் சைக்கிள் போயிட்டு இருக்கும் போது இட் வில் கம் சடன்லி, திடுமுன்னு நடக்கும். ஸோ அந்த மீனிங்க்கு அவர் நோவாவோட நாளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஜீசஸ். ஓகே, ஆல்ரைட். ஐயோ, ஓகே, ரைட். ஸோ we'll go into Genesis chapter 9. All right, okay, we'll go. டைம்லைனில் குயிக்காக பார்த்தீங்கன்னா நோவாவோட ஃப்ளட்டு கிட்டத்தட்ட வந்த டைம், நோவா நம்ம 3000 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு 650 இயர்ஸ்க்கு அப்புறம் நோவா ஃப்ளட் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த டைம் பீரியட் தான் ஃப்ளட். ஸோ இந்த இந்த டைம் ஒரு ஒரு முக்கியமான டைம். ஏன்னு சொல்கிறேன், ஸோ ஒரு ஏப்ரஹாம் ஏப்ரஹாமை பற்றி எழுதப்பட ஆரம்பிச்சிருக்கோம் சாப்டர் 12ல இருந்து. ஓகே, அப்போ அந்த 9 to 11 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடவுள் சுத்தம். ஸோ 2000 வருஷமா நடந்த காரியங்கள். ஸோ தெரியுதா, 4000லேருந்து 2000 வரைக்கும். ஸோ 2000 இயர்ஸாக நடந்த காரியங்களை வெறும் 11 சாப்டரில் தான் ஹோல் பைபிளில் இருக்கு. கிளியரா? ஓகே, ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயம் ரொம்ப டீட்டெயில்ஸ் கிடையாது. ஃப்ளட்டுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். கிரியேஷனே வித்தியாசமாக இருந்திருக்கும். மலைகள் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது, மரங்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. வி டோன்ட் நோ, எப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஃப்ளட்டுக்கு அப்புறம் இருக்கிற உலகம் தான் நமக்கு தெரிஞ்ச உலகம். நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் ஃப்ளட்டுக்கு அப்புறம் உள்ள உலகம் தான். ஸோ வி நோ ஒன்லி திஸ். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம சயின்ஸ்னு படிக்கிற காரியங்கள் இது எல்லாமே ஃப்ளட்டுக்கு அப்புறம் உள்ள உலகம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, அதை மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சாப்டரில் 2000 வருஷம் ஸ்டோரி இருக்குது. ஓகே, இதை கம்பேர் பண்ணணும்னா மோசே எழுதின 5 புக்கில் 4 புக்கு ஜெனசிஸ் இல்லாத மற்ற 4 புக்கும் அவருடைய டைமில் எழுதுனது, அவருடைய வாழ்க்கை டைமில் எழுதப்பட்டது. கரெக்டா? ஸோ அவருடைய சொந்த லைஃப்பை 2 சாப்டரில் எழுதியிருப்பாரு. மீதி 4 புக்கில் இருக்க மீதி அத்தனை சாப்டரும் வெறும் 40 வருஷத்தில் நடந்த கதை. இது 2000 வருஷத்து கதை, 11 சாப்டர்ஸ் தான். மோசேவுடைய 40 வருஷம் 4 புக்கு இருக்கு. ஓகே, அது அப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இல்லை, அதனால தான் ஜாஸ்தியாக இருக்கு. ரைட், ஓகே. ஸோ என்னெல்லாம் இருக்கு? கிரியேஷன், ஃபால், கெயின், ஏபல், நோவா, ஃப்ளட். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உள்ள போர்ஷன் ஒரு 9, 10, 11 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வி வில் சி. அதுக்கப்புறம் காட் வந்து இஸ்ரேலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். ஏப்ரஹாம் ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்டர் 12லேருந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, வில் சி சம் மோர். ஸோ செக்குலர் வேர்ல்டு, உலகம் கேட்குற சில கேள்விகள் வந்து பைபிளில் ஆன்சர் உண்டு. என்ன மாதிரி கேள்வினா, எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலேஷன் வந்தது, எப்படி உலகத்தில் இருக்க எல்லா இடங்கள்லையும் மக்கள் இருக்காங்க, ஏன் இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது, வெவ்வேறு ரேஸ் மக்கள்னு சொல்கிறோம்ல, வெவ்வேறு ஜாதி மக்கள்னு, அது ஏன் வந்தது, அது அப்படி ஒன்று உண்டா? ஏன்னா இப்போ வந்து பீப்புள் டாக் அபவுட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் பேசுகிறோம்ல. ஸோ அப்போ அந்த ரேசஸ்ன்னு என்னது, அது எப்படின்னு வந்தது, மற்ற ரிலிஜியன் ஏன் வந்தது? கரெக்டாக, கடவுள் தான் கிரியேட் பண்ணார், எல்லாருக்கும் கடவுளை தெரியும். ஆடம் ஈவிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த இதில் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் எப்படி வேறு ரிலீஜன்ஸ் உள்ளே வந்தது, மற்ற ரிலீஜன்ஸ் வந்ததுக்கு காரணம் என்ன? அப்புறம் அனிமலும் மேனும் ஆடம் டைமில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆனால் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் சாப்பாடு,
மனுஷனோட லைஃப் டைம் அது எவ்வளவுன்னு கடவுள் நாள் குறிச்சிருக்காரா? இது எல்லாமே சில கேள்விகள். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த 9, 10, 11ல இருக்கு. ஓகே. அதனால இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. நான் சொன்ன மாரி நோவா ஃப்ளட்டுக்கு அப்புறம் 350 இயர்ஸ் ஹி லிவ்ட். ஆனா நமக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரே ஈவென்ட்டு அவர் பண்ண தப்பு தான். வேற ஒண்ணுமே ஈவென்ட்டு இது பண்ணி இல்ல. அவரு ஹி லிவ்ட் ஃபார் 950 இயர்ஸ் அண்ட் ஹி டைட். ஓகேயா? சரி. இந்த மேப் இன்னொரு வாட்டி பார்ப்போம். இன்னொரு ரீசன் இருக்கு அது பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ நோவாவோட பிள்ளைங்க ஷெம், ஹாம், ஜாஃபத் 3 பேரு. அந்த 3 பேர்ல இருந்து வளர்ந்தது தான் உலகத்து மக்கள் எல்லாருமே. கரெக்ட்ல? ஆடம், ஈவ விட நம்ம இன்னும் சொல்லணும்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த ஷெம், ஹாம், ஜாஃபத் தான். ஸோ இந்த ரேசஸ் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் லுக்கு, ஃபீலு எல்லாம் இருக்கிறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும், வி ஆர் ஆல் ரிலேட்டட் டு நோவா. ஓகே. தட் ஒன் பர்சன் ஒன்லி. அதுலேருந்து வந்தது வெவ்வேற ஃபீச்சர்ஸ் வந்து வேற சிலது காங்கிரிகேட் ஆயிருக்கு, ஒன்றா இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த 3 சன்ஸ் இருந்தாங்கல்ல. ஸோ சாப்டர் 10ல 70 நேஷன்ஸ், 70 கண்ட்ரிஸ். இது ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் இந்த இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க ஆர் ஜீன்ஸ் வழியா வேற நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் யாருன்னு படிக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த சாப்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஓல்டு புக்ஸ் இது ஒன்று தான், பைபிள் ஒன்று தான். லாங்குவேஜ் பற்றி டிஸ்கிரிப்ஷன், நேஷன்ஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இப்போ கூட பீப்புள் திங்க், அதாவது ரொம்ப பீஸ் லவ்விங்காக இருக்கிறோன்ட்டு பேசுகிற பீப்புள் யோசிச்சு பாருங்க, மனசில் வச்சுக்கோங்க. அவங்க பேசுறது என்னன்னா, கண்ட்ரின்னு கடவுளாக படைச்சான், மனுஷராக தங்களுடைய கிரீடினஸ்னால பவுண்ட்ரி லைன்லாம் வரைஞ்சு வார்லாம் நடக்குது அப்படின்ட்டு. பட் இட் இஸ் வெரி கிளியர்லி ரிட்டன் இன் பைபிள் தட் காட் மேட் 70 நேஷன்ஸ். ஸோ கண்ட்ரிஸ் உண்டாக்குனார் காட். காட் வாண்டட் கண்ட்ரிஸ். ஓகே. God wanted it to be different group of people. அது அவருக்கு இஷ்டப்பட்டிருந்திருக்கு. அவர் அப்படி உண்டாக்கியிருக்காரு. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் டு ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜெனிசிஸ் 10ல யார் யாரோட பிள்ளைங்க, அது ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு கூட்ட மக்களாக ஆனாங்கன்றது நமக்கு இப்பவும் people are able to do research. அந்த வேர்ட்ஸ்லேருந்து they are able to learn so much. இப்பவும் they continue to learn. ஸோ ஜாஃபத்துக்கு 7 பசங்க, அந்த பசங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும், அப்புறம் ஹேமோடைய 4 சன்ஸ் அவங்க எல்லாம், ஷெம்மோட 5 சன்ஸ் அவங்க எல்லாம் அப்படின்ட்டு லிஸ்ட் இருக்கு. அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய லிஸ்டையும் எடுத்தாக்கா அதில் there are 70. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னா, இஃப் யூ கேன் see the screen, ஆர்க் நின்னதுலேருந்து அந்த ஏரியாவில் வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெறும் இவங்க ஃபேமிலி தான். வளர 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 கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி போய் 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 இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிருந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பமும். ஸோ ஜாஃபத் ஃபேமிலி தான் மோஸ்ட்டாக யூரோப்பியன் ஃபேமிலி. ஷெம்மோட ஃபேமிலி வந்து இஸ்ரேல் மக்கள், அரபிக் மக்கள், இவங்க எல்லாரும் ஷெம் குடும்பத்தினர். ஹாம் குடும்பத்துக்காரங்க மோர் அண்ட் மோர் ஆஃப்ரிக்கா ரீஜன்காரங்க. ஓகே. ஸோ இந்த பீப்புள் தான். இதுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக படித்தா இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு இப்போ ரஷ்யாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பெயினாக இருக்கும், இல்லாட்டி பிரிட்டனாக இருக்கும், இல்லை ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஈஜிப்டாக இருக்கட்டும், அந்த நேம்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி ஐல் ஷோ இட் டு யூ a little bit. ஐல் ஷோ லிட்டில் பிட், ரொம்ப ரொம்ப அதுக்குள்ளே போகலை. ஓகே. இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன காட்டணும்னு நினச்சேன். ஓ சரி, இங்கே வந்து முடிச்சிடுறேன் இதை. ஸோ இது நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்தியன்ஸ் யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு கேள்வி. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் ஆரியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்காங்க.
டிரெவிடியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த 2 கூட்டம் தெரியும்னாக்கா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. ஸோ ஜாஃபெத் அதான் அந்த யூரோப் ஏரியா போன அந்த சன்னோட பசங்கள்ல யூ கேன் சி மீட்ஸ் ஆர் மதாய், அதான் ஆரியன்ஸ். அது ஆரியன்ஸ். டிரெவிடியன்ஸ் வந்து குஷ், எத்தியோப்பியா இவங்களுடைய சந்ததியில வந்தவங்க. ஓகே. இன்னொன்று உங்களுக்கு மிஸ்ரு தெரியும்னா, இங்கே லோக்கல் துபாயில் இருக்கவங்களுக்கு தெரியும். மிஸ்ருனாலே இப்பவும் ஈஜிப்சியனை மிஸ்ருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பேரில் தான் பைபிளில் எழுதவும் செய்திருக்கு, மிஸ்ருன்ட்டு. ஸோ சைனாக்காரங்க இந்த சைனைட்ஸ். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரைட். ஸோ அது அவ்வளோ அந்த காலத்திலே எழுதப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக இருக்கு. இது ஒன்னொன்னும் வி கேன் டூ ரிசர்ச் அண்ட் பீப்புள் ஹேவ் டன் ரிசர்ச். இது காலேஜஸ்லாம் படித்து காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப தெரியாத, அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல. சரி, பைபிளில் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? டெஃபினெட்லி மெசையா. ஸோ ஷெம் இஸ் த சன். த்ரூ ஹிம் ஏப்ரஹாம் வருவார். ஏப்ரஹாமுடைய சந்ததியில் வர்றனால மெசையா வர்ற சன் வந்து ஷெம். ஹாம் கிடையாது, ஜாஃபத் கிடையாது. ஓகே. ஓகே. ஆமாம், அதே மாதிரி ஹாம் ஃபேமிலியில் நிம்ராட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குஷ் வந்து எத்தியோப்பியா. எனக்கு அது ரெண்டையும் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இதை இந்தியன் மேப்பு, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டூ மச் டைம், பட் ஐ வில் டெல் இன்கேஸ் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேசலாம். ஸோ இதான் இந்தியா மேப், ரைட்? இந்தியா மேப்பில் ஹிமாலயாஸ் இருக்குது. ஸோ ஹிமாலயாஸ் தாண்டி பீப்புள் வரணும்னா இந்த ஏரியாக்குள்ளே, இந்த நிலத்துக்குள்ளே அர்ராத் மலையெல்லாம் இங்கே இருக்கு. ஓகே. ஸோ இங்கேருந்து மக்கள் வரணும் இந்த நம்ம இந்தியன் தேசத்துக்கு இந்தியா இருக்கிற ரீஜனுக்கு வரணும்னா அந்த குளிராக இருக்கிற ஹிமாலயாஸ் தாண்டி தான் வரணும். அப்போ தாண்டி வரணும்னா அந்த இடத்துல பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மலை கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அப்போ தான் மக்கள் அந்த இடத்துல நடந்து வர முடியும். மேலே மலை உயரத்துல தாண்ட மாட்டாங்க, ஒரு பள்ளத்தாக்கில் தாண்டி வருவாங்க. ஸோ அதில் வருவாங்க. கரெக்ட். ஓகேயா? ஸோ இன்னைக்கும் அந்த பாஸோட பேர் ஹிந்து குஷ். ஸோ தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ த குஷைட்ஸ் இங்கே இப்போ இருக்காங்க, முன்னாடி இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ தே ப்ராபப்ளி சம் ஆஃப் த குஷைட்ஸ் came like this. So that is why. அதனால தான் Dravidians a little bit look similar to Africans also, Dravidians இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரீசன் அதுதான். ஸோ அது கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹிந்து குஷ் தாண்டி தான் வந்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ அதை ஜஸ்ட் காட் சம் மேப்ஸ், ரைட். இன்னொரு ஃபேமஸ் குஷைட், ஓகே, நிம்ராட்ன்றவர். ஸோ நிம்ராட் ஒரு பெரிய வில்லன் இந்த ஸ்டோரி. ஹிஸ் நேம், அவர் மீனிங் வந்து ஹண்டர், ஹீஸ் ஆல்சோ ஹண்டர், குஷ் குடும்பத்துக்காரரு. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் அவர் பண்ண ஒரு காரியம், இஸ் ஒரு லீடர், நல்ல பவர்ஃபுல் லீடராக இருந்திருக்காரு. நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏரியாவில் இருந்திருக்காரு. நல்ல இன்ஜினியரிங்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தானே ஒரு டவர் கட்டுற அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள். ஸோ தே நியூ ஹவு டு மேக் பிரிக்ஸ், தே நியூ ஆல் அபவுட் தார் அண்ட் பிச். ஸோ அப்படின்னா நம்ம இந்த பெட்ரோலியம் காலத்து சாரா சமாச்சாரங்கள் அதுகள்லாம் இருந்திருக்கு. அதை வச்சு அதையும் பிரிக்கையும் சேர்த்து கெட்டுனா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு அந்த அளவுக்கு சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் தெரிஞ்ச கூட்டமாக இருந்திருக்காங்க. அண்ட் அவர் பண்ண தப்பு என்ன? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கணும்னு நினச்சிட்டார். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் காட் த க்ளோரி, கரெக்டா? இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த கிரியேட்டர் த க்ளோரி, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஹிஸ் காட் த க்ளோரி, இது எதுவுமே அவர் செய்யல. தனக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிருது. வாசிச்சு பார்ப்போமா? ஜெனசிஸ் 11:4. And they said, go to, let us build us a city and a tower whose top may reach unto heaven, and let us make us a name, and
lest we be scattered abroad upon the face of the whole earth. ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் என்னெல்லாம் இது ஒன்று ஹெவன் உயரத்துக்கு ஒரு டவர் கட்டிடணும். ஸோ எதுக்கு வெள்ளம் வந்தாலும் கடவுள் பனிஷ் பண்ணாலும் தப்பிச்சுக்கலான்ற மாதிரி, நேர ஹெவனுக்கு ரீச் பண்ணிடலான்ற மாதிரி, கரெக்டா? அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று தனங்களுக்குன்னு ஒரு பேர், ரைட்? ஒரு ப்ரைடு வந்துருச்சு, பிகாஸ் இஸ் பவர்ஃபுல். ஸோ அதனால் அது ஒன்று. அப்புறம் நம்ம செதறடிச்சு போயிரும் உலகத்துல, அப்படி இல்லாம கான்சென்ட்ரேட்டடா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்போ இது நிறைய பாயிண்ட்ஸ் இதுல கடவுளுக்கு எதிர்த்து இருக்கிற பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ நாட் பவிங் டவுன் டு காட்ஸ் விஷ். ஸோ கடவுள் என்ன இஷ்டப்பட்டாரு? அந்த மாதிரியே இஷ்டப்படலை. லைக் இல்லை, கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும்னே இஷ்டப்படலை. ஆடம்கிட்ட சொன்ன பாயிண்ட்டும் அதுதான், நோவா கிட்ட சொன்ன பாயிண்ட்டும் அதுதான். என்னது? போய் ஃபுல்லாக பாப்புலேட் பண்ணுங்க, இல்லை உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் விரிஞ்சு இருங்க, எல்லாத்தையும் ஆண்டு அரசாண்டு இருங்க. அதுதான் அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க இல்லை சிதறடிக்காம நம்ம ஒன்றா இருப்போம்னா டோட்டலி அகெயின்ஸ்ட் காட்ஸ் விஷ். சிதறடிச்சிட்டாக்கா நிம்ராடுக்கு பாப்புலேஷன் குறையுமா இருக்கும், அப்போ அவருக்கு பவர் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால எல்லாரையும் இங்கேயே வச்சுக்கிடணும், மக்கள் எல்லாரையும் இங்கேயே வச்சுக்கணும், அப்போ அவர் பவர்ஃபுல் ஆளாக இருப்பார். அந்த மாதிரி திங்கிங். ஸோ ரொம்ப அகெயின்ஸ்ட் காட்ஸ் விஷஸ் அவங்க செய்கிற பிளான், ரைட்? ஓகே, இது எல்லாமே அகெயின்ஸ்ட் தான். இன்ஃபேக்ட் இந்த பேபல்னு ஒன்று கெட்டுறாங்கல்ல, டவர் பேபல். பேப்னாலே கேட்வே ஆர் டோர்வேன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ பேப் எல்னா காட் கிட்ட போகிற டோர், ரைட்? ஸோ ஆர் கேட்வே ஆர் டோர்வே டு God. So Babel Shams, if you know, in Dubai means gateway to the sun. So Bab is gateway or doorway. Okay, and the meaning. ஸோ பேப் எல்னா கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அப்படி சொல்லி தான் ஒருவேளை நார்மல் மக்களை ஏமாத்திருக்கலாம் நிம்ராட், ஐ டோன்ட் நோ. ஸோ யூ கேன் சி எப்படி எத்தனை பாயிண்ட்ஸில் எத்தனை ஆங்கிளில் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அது அப்படின்றது விளங்கும் நமக்கு. ஸோ இவர் இப்படி கெட்ட ஆரம்பிக்கிறாரு, and God comes down to see it, and God decides, no, this is not what has to be done அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற பனிஷ்மெண்ட் ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கு அவர் டிசைட் பண்ண மெத்தட் வந்து எல்லா மல்டிபிள் லாங்குவேஜஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் வை இப்போ ஏன் உலகத்தில் வெவ்வேறு லாங்குவேஜ், ஒரே குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஒன்றா இருக்கணும்ல? Interestingly இல்லை, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். யா, ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆரம்பிக்குது அண்ட் தே ஆர் ஆல் கோயிங் டு டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்கேட்டர் தானே ஆகணும். வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்கிறவங்க சேம் லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிப்பாங்க. சேர்ந்தா இங்கே வாழவா, தள்ளி போய் வாழவான்னு தள்ளி போய் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி வெவ்வேறு இடங்கள்ல மாறி இருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சதுக்கு ரீசன் எழுதின ஒரே ஏன்ஷியன்ட் புக்கு இஸ் பைபிள். ஓகே, வேற எந்த ஓல்டு புக்லேயும் அதுக்கு ரீசன் கிடையாது. நவ் இங்கிலீஷில் பேபிள் மீன்ஸ் கன்ஃபியூஷன், ஆஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் பேபிள். ஓகே, ரைட். ஓகே, த ஒன்லி புக் விச் ஹேஸ் திஸ். இந்த ஊர் இருக்கு இல்லையா, டவர் ஆஃப் பேபிள் கெட்டப்பட்ட ஊர் வந்து பேபிலோன். ஸோ இந்த பேபிலோன் வந்து பைபிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. இட் கண்டினியூஸ் ஃபார் அ லாங் டைம். I wanted to finish that part, God willing, today. Let me see if I can finish it. Okay, so அது ஹிஸ்ட்ரியில் வந்துகிட்டே இருக்கும். It never got destroyed. Babylon never got destroyed. Okay, ரெவலேஷன் வரைக்கும் பேபிலோன் வரும். ஓகே, ஸோ பேபிலோன் எங்கெல்லாம் வருதுன்னா, ஃப்ளட் முடிஞ்ச உடனே வருதா, சாப்டர் 9 வந்துடுதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிம்ராட்லாம் வருவார். அதுக்கப்புறம் டேவிட் டைமில் நெபுகாத்நேசர் வருவார், அவரும் பேபிலோன் தான். இதுக்கு இடையில அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப ஒன்றும் விஷயம் இருக்காது, ஒரு சாதாரண ஒரு ஊர் மக்களாக இருப்பாங்க. பெரிய கிங்டம்னு ஆகலை. பெரிய கிங்டம் ஆனது அந்த டைம்லலாம் ஈஜிப்ட் தான் பெரிய கிங்டம்.
இவங்க வந்து டேவிட் சாரி டேனியல் காலத்தில் did I say டேவிட் தென் சாரி டேனியல் காலத்தில் தான் நெபுகத்நேசர் ஒரு ராஜ்யமாக திரும்ப பெரிய வருவாங்க. திரும்ப பேபிலோன் தான் கேபிட்டலாக இருக்கும். நம்ம இப்போ ரீசண்டாக ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்குலாம் சதாம் ஹுசேன் தெரியும். ஈராக்கு பேபிலோன் ரொம்ப கதையில் நம்ம பேச்சில் நியூஸில் வந்த காரியம் சதாம் ஹுசேன் டைமில். ஓகே, ஸோ இந்த 2 ரிவர் யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்ட்டு 2 ரிவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு ரிவர். அந்த 2 ரிவருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா தான் மெசபட்டோமியா. அந்த மெசபட்டோமியாவில் தான் ஈரானில் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது, ஈராக்கில் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது. இந்த பேபிலோன்லாம் இப்போ உள்ள ஈராக்கில் இருக்குது. ஓகே, ஆமாம். அப்புறம் முந்தி காலத்தில் தொங்கு தோட்டங்கள்னு தமிழில் இருக்கும். ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலோன்னு இட் இஸ் கன்சிடர்ட் அ ஒண்டர். அவ்வளோ அவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி இப்படி ரொம்ப அப்படின்னா நல்ல வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் விளங்கியிருக்கு. உயரத்துக்கு தண்ணி கொண்டு போக முடிஞ்சிருக்கு அவங்களால. அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கு. அதெல்லாம் நெபுகாத்நேசர் டைமில் தான். ஸோ தேவர் டூயிங் வெல் இல்லையா? ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தேவர் டூயிங் வெரி வெல். அந்த டைமில் தான் டேனியல்லாம் கேப்சர் ஆகி போகிற போர்ஷன். இவர் தான் சாலமனோட டெம்பிளை எரிப்பார். அதெல்லாம் பேபிலோன்காரங்க தான். ஓகே, தீஸ் ஆர் ரியல் பிக்சர்ஸ். இந்த சதாம் ஹுசேன் டைமில் ஃபோட்டோ எடுத்த டைமில் உள்ளது. ஏன் அந்த டைமில் ரொம்ப பைபிளும் சதாம் ஹுசேனும் அதாவது கிறிஸ்டின்ஸும் சதாம் ஹுசேன் ரொம்ப கண்ணோட்டம் இருந்தது கிறிஸ்டின்ஸ். ஏன்னாக்கா சதாம் ஹுசேனோட ஆசை வந்து தான் வந்து நெபுகாத்நேசர் மாதிரி ரூல் பண்ணணும், அவ்வளோ கிராண்டாக ஆக்கணும் தங்க கண்ட்ரியன்னு அவர் இஷ்டப்பட்டார். அவர் இந்த மாதிரி இந்த காயின்லாம் கூட போட்டார், நெபுகாத்நேசர் மோகம் போட்ட காயின்லாம். ஓகே, ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு இதாக வந்தது, ரொம்ப பேச்சில் இருந்தது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ இருக்கிறது தான் சதாம் ஹுசேனோட பேலஸ். ஓகே, இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். ஏன் இது இன்ட்ரெஸ்ட்னா, இதுக்கு சதாம் ஹுசேன் பேலஸ் கட்டியிருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த பிளாங்க் ஏரியா இருக்குல்ல, அங்கே தான் டவர் ஆஃப் பேபிள் இருந்துச்சாம். ஏன்னா இதெல்லாம் இந்த பேபிலோன் பக்கத்தில் இருக்க இந்த இடங்கள். ஓகே, ஸோ நெபுகாத்நேசருடைய பேலஸ் இடிஞ்சு போயிருக்கோம்ல, இடிஞ்சு தான் போயிருந்துச்சு. சதாம் ஹுசேன் அதெல்லாம் திரும்ப கட்டினார். ஏன்னா ஹி வாண்டட் டு ரிமெம்பர் ஹிம். ஸோ அதனால் திரும்ப கட்டினார். ஸோ இதெல்லாம் ஒரு வால். இந்த வாலில் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேசர் இருக்கும் போது இருந்த ஒரிஜினல் வால் தெரியும், அந்த லைன் தெரியும். அதுக்கு மேலே சதாம் ஹுசேன் கட்டினது. ஸோ இது ஒரிஜினலாக அவருடைய வால், நெபுகாத்நேசரோட வால். நிம்ரோட் காலத்து வால்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் கிராண்ட் என்ட்ரன்ஸ். டேனியல் கேப்டிவிட்டியாக கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராண்டு சிட்டிக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதெல்லாம் திரும்ப கட்டினார். யார்? நம்ம சதாம் ஹுசேன் கட்டினார். சி, திஸ் இஸ் மாடர்ன், இப்போ உள்ளது. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அங்கே உள்ள அந்த அந்த காலத்து காடுகள் அதுகள் எல்லாம் ரைட் இருக்கட்டும். ஸோ the point is Babylon never got destroyed. It is always alive. Okay, right. ஏன் பேபிலோன் வந்து பைபிள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட்னா, when God created, sin entered. Correct. Pride, disobedience, trust இல்லாமல் இருக்கிற பிஹேவியர், greed, lust, இதெல்லாம் சின் உள்ள வந்தது. மற்ற ரிலீஜியன் ஏன் வந்தது யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு காடுன்னு உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன? இன்னொரு கடவுளையே இன்னொரு கடவுளை உண்டாக்குற அளவுக்கு திமிரு வந்தது. கொஞ்சம் டூ மச் இல்லை? அது தப்பு பண்ணலாம், ஓகே, நோவா குடிச்சாரு, அந்த மாதிரி தப்புகள் நடக்கும். பட் வை டிட் அதர் ரிலீஜியன்ஸ் கம்? வேற வேற ரிலீஜனே வர்றதுக்கு காரணம் என்ன? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் நிம்ராட். ஏன்னா நிம்ராட் வந்து தனக்கு பேர் உண்டாகணும், கடவுளை நோக்கி
மக்கள் நிக்காம தன்னை நோக்கணும். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு நியூ திங் விச் ஸ்டார்டட் இன் பேபிலோன். ஸோ outright disobedience to God, taking glory away from God, happened in Babylon. So all pagan religions, அது மட்டும் இல்லாம ஹிஸ்டாரிக்கலி அனலைஸ் பண்ணாங்கன்னா இந்த ரிலிஜன் எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இந்த ரிலிஜன் எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்படி ரூட் தேட முடியும் இல்லையா? அப்படி ஆரம்பிச்சு பார்த்தாலே இட் ஆல் கம்ஸ் டு பேபிலோன். ஓகே, அதனால இட் இஸ் கன்சிடர்ட் ரியலி பேட் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். ஓகே, ஏன்னா இது ஃபியூச்சரில் ரெவலேஷன் வரைக்கும் வந்து முடியும். ரெவலேஷனில் ஜீசஸுடைய என்ட்ரி ரெவலேஷன் 19ல் வரும்ல, அது வரைக்கும் இருக்கும் பேபிலோன், ரைட்? ஸோ எப்படி ஜெருசலேம் ஒரு ஹோலி சிட்டி ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் தான் இல்லை, பட் இட் நத்திங் எல்ஸ் ரிலேட்டட் டு இட். அதே மாதிரி எல்லா கெட்டதையும் சேர்த்து ஒரு ஊரை சொல்லணும்னா பைபிளில் பேபிலோன் தான் சொல்லிகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேபிலோன் அழியவே இல்லை, அப்படியே இருந்துகிட்டே வேற இருக்கு. இன்னும் அதோட மீனிங் விளங்குற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ ரெவலேஷன்லையும் நம்ம நீங்கள் பேபிலோன்னு வாசிச்சிங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி கடவுளை விட்டு ஃபோக்கஸ் எடுத்துட்டு போகிற எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது இங்கிலீஷ் பைபிளில் மிஸ்ட்ரி பேபிலோன்னு எழுதியிருக்கோம். மிஸ்ட்ரி பேபிலோன்னா இட்ஸ் அது வந்து அந்த ஊர் தான் மோசம் அப்படின்னு இல்லை, அது இட் இஸ் அ மிஸ்ட்ரி. அதுக்கு மறைவான பொருள்கள், அது பொருள் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அது கடவுள் அவர் கரெக்டான டைமில் அவர் வெளிப்படுத்துவார். ஸோ பட் தெர் இஸ் லாட் ஹேப்பனிங் இன் மிஸ்ட்ரி பேபிலோன். ஓகே, ஸோ ரெவலேஷன் 14:8ல் பேபிலோன் விழுந்துருச்சுன்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறதா இருக்கும். எல்லா மற்ற நேஷன்ஸ் எல்லாம் பேபிலோனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ரெவலேஷன் 16:19ல் பேபிலோன் வில் ஃபெயில், கடவுள் அவருடைய கோவத்தை காட்டுவார். 17ல் பேபிலோனை ஒரு லேடி மாதிரி, ஒரு உமன் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஒரு கெட்ட பொம்பளை மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ரெவலேஷன் 18:19ல் பேபிலோன் இஸ் எண்ட், பேபிலோன் இஸ் ஆன் ஃபயர், அதோட முடிஞ்சிடும் பேபிலோனோட கதை. ஸோ யூ கேன் see this building up. அந்த அருவருக்கு அதாவது இஷ்டப்படாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறது பேபிலோன்ன்ற மாதிரி வந்து முடியும். ஓகே, ஸோ அது யூ கேன் ஹாவ் அ லுக் அட் இட், இட் வில் பி இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ மிஸ்ட்ரி பேபிலோன்னு எழுதியிருக்கோம். தட் இட் செல்ஃப் மீன்ஸ் இட்ஸ் சம்திங் முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் மேபி விளங்கியிருக்காது, இப்போ கொஞ்சம் நமக்கு கூட கொஞ்சம் விளங்குது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி மிஸ்ட்ரி பேபிலோன் உலக பிரகாரமான எல்லா கெட்ட காரியங்களும் இருக்கும். அதை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் அதில் எக்கானமி, ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் அதெல்லாம் அதில் வரும். ஓகே, ஏன்னாக்கா இட் டேக்ஸ் அவே ஆர் மைண்ட் ஃப்ரம் காட், ரைட்? ஸோ அந்த பண ஆசை இதெல்லாம் அது அடிக்கடியில் வரும், அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எனிதிங் ஹூ இஸ் an enemy to God, பேபிலோன்னு வரும். ஓகே, எனிதிங் அன்ஹோலி, ஒரு கடவுள் கூட ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாத இது, அதுக்கு தான் ஒரு உமன் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஒரு ஊரை அன்ஃபெய்த்ஃபுல்னு சொல்ல முடியாது இல்லை, உமன் யூ கேன் எக்ஸ்பிளைன் எப்படி அன்ஃபெய்த்ஃபுல்லுன்னு. ஸோ அது ஆல் தட் வில் பி லிங்க்ட் வித் தட். ஓகே, ஓ ஸோ இஸ்ரவேல பைபிளில் வந்து ஒரு லேடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், சர்ச்சை ஒரு லேடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திஸ் அன்ஃபெய்த்ஃபுல் பேபிலோனையும் ஒரு உமனாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், பட் இன் அ வெரி 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 பேட் வே, ரைட்? ஸோ இஸ்ரவேலில் வந்து காட் த ஃபாதருடைய ஒய்ஃப் மாதிரி எப்படி கடவுள் சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து
நல்லதா பத்திரப்படுத்தி நல்ல காரியங்கள் செய்து அவங்க தகுதியே இல்லாமல் இருந்தாலும் அவங்கள அலங்காரம் பண்ணி பத்திரப்படுத்தி ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாலும் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இஸ்ரேல் பிஹேவ் பண்ணதை நிறைய வசனங்கள் இருக்குல்ல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஜெரமையால நிறைய இருக்கு. ஜெரமையா 3, ஐசையா 54, ஹோல் புக் ஆஃப் ஹோசியா இஸ் அபவுட் தட். எப்படி இஸ்ரவேல கடவுள் லவ் பண்றாரு ஈவன் வென் இஸ்ரேல் இஸ் அன்ஃபெய்த்ஃபுல். அதுதான் ஹோசியா புக். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கலாம். ப்ராஃபசிஸ்ல நிறைய இருக்கும் ப்ராஃபட்ஸ் சொல்லும் போது. அதே மாதிரி சர்ச் வந்து லைக் அ பிரைட் ஃபார் ஜீசஸ், அந்த கம்பேரிசனும் நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பேரிசன். ரைட், பால் சொல்லுவார், நீங்கள் பழுது இல்லாமல் பிளேம்லெஸ்ஸாக ரிங்கிள் இல்லாமல் பியூராக போய் சேர்ந்துடணும் ஜீசஸ்ட்ட அப்படின்வாரு. ஜீசஸ் உங்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் இல்லை, உங்களுக்கு டவுரி பண்ண மாட்டோம், உங்கள் ரேன்சமாக தான் உங்களுக்கு அவர் சொந்த ரத்தத்தையே கொடுத்து உங்களை வாங்கியிருக்காரு. நீங்கள் அந்த இதை மனசில் வச்சு பியோர் அண்ட் ஹோலியாக இருந்து போய் சேருங்க ஜீசஸ்டன்னு சொல்லுவார். ஸோ யூ கேன் சி தட் கம்பேரிசன் ஆஃப் லேடி. அதே மாதிரி ஈவில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னொரு உமனாக சொல்லும் போது அது இட்ஸ் பேபிலோன் ஷோன் அஸ் அ உமன் விச் கம்ஸ் இன் ரெவலேஷன். ஓகே, ரெவலேஷனில் இருக்கும். ஓகே ஓகே, அதை பற்றி இன்னும் ஆமாம் நான் டீப்பாக போகல. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ இந்த டாபிக் இஸ் கவர்ட் இன் அதர் பிளேசஸ். ஓகே, ஸோ காட் டெல்ஸ் இல்லை, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் கோ டு எண்ட் ஆல் தி எர்த் சொல்லுவார். ஜெனிசிஸ் 8ல் சொல்லுவார், 9ல் சொல்லுவார். திரும்ப ஆர்க் வந்து நின்ன உடனே நோவாட்ட சொல்லுவார், நீங்கள் போய் மல்டிப்ளை அண்ட் ஃபுல்ஃபில் த எர்த் சொல்லுவார். ஹீ கீப்ஸ் டெல்லிங். பட் மேன் யோசிச்ச பிளான் என்ன? அச்சோ நம்ம சிதறடிச்சிருவோம், சிதறடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம டவர் கட்டுவோம். ஸோ திஸ் இஸ் அவுட்ரைட் அகெயின்ஸ்ட் வாட் காட் வாண்டட். இல்லை, டோட்டல் டிஸ்ஒபீடியன்ஸ். அண்ட் இது டோட்டல் டிஸ்ஒபீடியன்ஸ் எதுக்கு? அப்சல்யூட்லி ஃபார் ப்ரைட், தனக்கு இல்லை, தனக்கு பேர் கிடைக்கிறதுக்காக. தட்ஸ் வேர் ரிலிஜன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ ஓ time ஆயிடுச்சு. So God, that's why he scatters everybody, right? இதை சொல்லி முடிக்கிறேன், ஒரு 5 minutes இருங்க. So God is scattering. எப்படி ஸ்கேட்டர் பண்றாரு? வெவ்வேறு லாங்குவேஜ் வச்சு இந்த டவர்ல இருந்து எல்லாரையும் ஸ்கேட்டர் பண்ணி விட்டுறாரு. Why? Because from the beginning he wants people to fill the earth and he wants his glory from every corner of the earth. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தணுன்றது அவருக்கு ஆசை. ஸோ அதனால செதறடிச்சு வெறும் தனக்கு இந்த கூட்டத்தை மட்டும் வேணும்னு வைக்கல. அவருக்கு எல்லாரும் வேணும், எல்லாரும். he wants everyone, right? But he will do that. பென்டிகாஸ்ட்ல தான் அந்த குட் நியூஸ்ன்ற மெசையாவோட பிறப்பு, அவருடைய சால்வேஷன் பற்றி எல்லா லாங்குவேஜஸ்லையும் பேசப்படும். ஞாபகம் இருக்கா? மல்டிபிள் லாங்குவேஜஸில் வரும்ல, டங்ஸில் பேசுவாங்களே, அந்த டைமில் தான் அந்தந்த கண்ட்ரிக்காரங்க அவங்கவுங்க மொழியில் அதே மெசேஜ் அவங்களுக்கு காதில் விழுந்துச்சு. கரெக்ட் இல்லை? ஸோ அது ஒரு கிரேட் டைம் வென் எல்லா லாங்குவேஜ் இருந்திருந்தும் இப்போ திடீர்னு எல்லாரும் சேர ஆரம்பிக்கிறாங்க. ரைட், தேர் ஆல் ஜாயினிங் டுகெதர். ஸோ தட் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஸோ காட்ஸ் பிளான் ஆல்வேஸ் வின்ஸ். திஸ் இஸ் வாட் காட் வாண்டட், தட் வில் ஹேப்பன். இந்த ஒரு ப்ராஃபஸி வாசனம் இருக்கு, இதை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஜெஃபனியா 3:9. ஜெஃபனியா 3:9 தமிழ்ல இருந்துச்சுன்னா வாசிங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்து for then I turn to the people a pure language. ஓகே, ஒரு புது லாங்குவேஜ் ஒன்று வருது. என்னது அது? that they may all call upon the name of the Lord to serve him with one consent. ஒரே மனசா எல்லாரும் கடவுளை சர்வ் பண்றதுக்கு ஒரு புது விதமான ஒரு பியோர் லாங்குவேஜ். ஸோ இது வந்து வெறும் நம்ம தமிழ் இங்கிலீஷ்னு இல்லை, இது வேற ஒரு லாங்குவேஜ். ரைட், இட் இஸ் அ காமன் லாங்குவேஜ் எவ்ரி பிலீவர் ஹேஸ் ஃபார் ஜீசஸ். ரைட், ஸோ அந்த லாங்குவேஜ் தமிழ்ல யாரும் எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா I'll go to the next slide. இந்த ஸ்லைட் சொல்லி ஐ வாண்ட் டு க்ளோஸ். இந்த ஸ்லைடில் வந்து இந்த பால் வந்து
ஏத்தன்ஸ்க்கு போயிருக்கும்போது ஒரு அன்னோன் காட்னு ஒரு சிலையை பார்த்து எல்லாரும் அவங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பால் வில் டேக் தட் சான்ஸ் டு டாக் அபவுட் த காட் இல்லை, ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கிரியேட்டர் காட் அப்படின்னு ஹீல் எக்ஸ்பிளைன். அது அன்னோன் காடுன்னு ஏன் நீங்கள் கும்பிட்டுட்ருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு லவ்விங் காட் இருக்காரு அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கம் பண்ணும் போது அவர் சொல்கிற ஒரு போர்ஷன். ஓகே, ஆக்ட்ஸில் 17:26 and 27. இது தமிழில் வாசிங்களேன் யாராவது. இட்ஸ் அ நைஸ் வர்ஸ். இந்த நோவா பீரியட் வரும் அதில். ஆக்ட் 17:26 and 27. ஓகே, நான் இங்கிலீஷில் வாசிச்சுட்டா. ஓகே, he has made God. Okay, so God has made from one blood, யாரோட blood? Noah blood, every nation of man to dwell on the earth. கரெக்டாக வெவ்வேறு இடங்கள்ல earthல தங்க வச்சுட்டார். எதனால? டவர் ஆஃப் பேபிள் வந்தனால பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாரும் இருக்காங்க. And he has determined their pre-appointed time and the boundaries of their dwelling. யார் யார், எந்தெந்த நாடு, எந்தெந்த மொழி, எல்லாம் கடவுள் நிர்ணயிச்ச மாதிரி நடக்குது. எதுக்கா? So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. ஒரே கூட்டமா மொத்தமா இருந்தாக்கா ஒருவேளை நியூஸ் கிளியரா போய் கேட்காம இருக்கலாம். அதனால குட்டி குட்டி குரூப்பா, வெவ்வேறு லாங்குவேஜா, வெவ்வேறு தேசமா, வெவ்வேறு கல்ச்சரா பிரிச்சு 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 வச்சா ஒவ்வொருத்தருக்கும் நியூஸ் போய் கிடைச்சு ஒவ்வொரு கூட்டத்தினரும் கடவுளை தேடி கண்டுபிடிச்சு வந்து சேர வசதியா இருக்கும்னு சொல்லி இது காடோட பிளான். ஸோ இந்த அன்னோன் காட் இல்லை, இந்த காடுன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இடையில சொல்ற போர்ஷன். ஆனால் அவர் சொல்ற போர்ஷன்ல நோவா ஃப்ளட் வந்துருச்சு, ரேசஸ்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே ஒரு மேன்ல இருந்து வந்தவங்கன்னு வந்துருச்சு. எப்படி கடவுள் தான் சிதறடிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு போக வச்சாருன்றது இருக்கு, எப்படி வெவ்வேறு மக்கள் நாடுகள் இருக்குன்றது பால் திரும்ப சொல்லிட்டாரு, ரைட்? ஸோ இதெல்லாம் கவரான ஒரு போர்ஷன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ திங்க் ஐல் ஸ்டாப் நவ். வில் கண்டினியூ அகெயின் திஸ் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன் லேட்டர் ஆன். யாருக்கும் ஏதோ சந்தேகங்கள், கமெண்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, இல்லைன்னா ஜெபம் பண்ணிடலாமா? சொன்னா இருக்கீங்களா? சொன்னா இல்லை, இது வேற. சாரி சார். எபினி ஜெபம் பண்றியா? எபினி ப்ளீஸ். Okay, Ka. தேங்க்யூ. Dear Lord Jesus, we thank you that we as a small group would gather here and use this time to study your word, to understand it in a deeper way that helps us to grow closer to you and also to spread your love and your good news to many around us, Lord. We thank you for this time that you gave us, for the good internet connection. We thank you for Akka and all the efforts and time she's putting into it and the wonderful way she is ministering to us and the way she is doing your work, Lord. Bless her, bless Anand, bless each and every one of us here. Let your love and glory be shared with everyone around us and let us glorify your name and your name alone in everything we do. In Jesus' precious name we pray. Amen. Amen. Thank you, Ma.